ஹலோ காய்ஸ், உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வழக்கமாக சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன், அப்புறம் சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், இதுதான் உங்கள் திருச்சி 143 சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ, அதாவது கோஸ்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த சேனலில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, ப்ரோ இன்னும் ஏன் ப்ரோ கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவே போடல அப்படின்னு போட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போடுறேன் அவங்க பண்ண மெசேஜை. அதுக்கான ரீசன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வீடு, 200 வீட்டில் யாருமே இல்லை, யாருமே அங்கே வாழலை. ஆனால் அங்கே போகிறவங்க வரவங்க சொல்கிறாங்க, அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஒன்று அமானுஷ்யமான சக்தி அங்கே இருக்குது ப்ரோ, நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தார். அதை நம்பி தான் நம்ம போனோம். ஓகேவா, எப்படியோ ஒரு நல்லபடியாக ஒரு கோஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு எல்லார் மாதிரியும் வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ போடலாம் அப்படின்றது தான் பிளான் இருந்துச்சு. பட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் ஃப்ராங்க் வீடியோ நிறையா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் இந்த மைக்கெலாம் வாங்கினது. எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதுக்கான ஒரு டீம் இல்லை, அது பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் இல்லை. அது இல்லாமல் இடையில லாக்டவுன் வேறு ஆயிடுச்சா, அதனால் சுத்தமாக முடியலை. இப்போ இன்னும் ஏன் ப்ரோ நீங்கள் கோஸ்ட் வீடியோ சிங்கிளாக போய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கான ரீப்ளை தான் இந்த வீடியோ. என்ன ரீசன்னா, ஆக்சுவலி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய எய்ம் அண்ட் என்னோடய லைஃப், என்னோடய ட்ரீம் எல்லாமே வந்து சினிமா தான். இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து டைரக்ஷன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதோட ஃபஸ்ட் லுக் ஃபோட்டோவும் நான் இதில் போடுறேன், இங்கே போடுறேன். கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகிரும். ரைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கு கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகிருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியாச்சும் மேலே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பேசுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால என்னால் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ சரியாக போட முடியல. இப்போ என் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. அதாவது பார்த்திங்கன்னா நான் தான் எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அதுன்றனால தான் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இப்போ அது முடிய போகுது. அது முடித்து நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேறு ஒர்க் இல்லை. ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட, வாரத்துக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ வேறு லெவலில் செய்வேன். அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் கம்மி பேராக இருந்தால் கூட எனக்கு அதுவே வந்து அவ்வளோ பேர் கிடச்சிருக்காங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்த்தான வீடியோ மட்டும்தான் நான் அதில் போடுவேன். அப்படி போடலைன்னா நான் போடவே மாட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். மறக்காமல் என் சேனலை விசிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அடித்து தட்டி விடுங்க, லைக் தெரிக்க விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.